அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே, கும்ப ராசினருக்கான செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் தை 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி மிதுன ராசியில் அவர் வக்கரம் பெறுகிறார். அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறும்போது உடன் பிறப்புகளின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். பாக பிரிவினை சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் போகலாம். தொழிலில் கூட்டாளிகளுடைய ஆதரவு குறையலாம். வேலையாட்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் புதிய யுக்திகளை கையாண்டு வளர்ச்சி காண்பீர்கள். ஆக உடன் பிறப்புடன் அனுசரணை வேண்டும். பாக பிரிவினையில் சுமூகமான உறவு வேண்டும். அடுத்து தொழில் ரகசியங்களை பற்றி பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பார்ட்னர்ஸிடம் அளவோடு பேசுங்கள், அன்பாக பேசுங்கள். இல்லாவிட்டால் தங்களை விட்டு விலகிவிடுவர். இந்த நேரத்தில் மீனராசிக்கு சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் உச்சமாகும் நேரம் மிகவும் யோகமான நேரமாகும். எனவே பணம் பல வழிகளில் வந்து தங்கள் பையை நிரப்பலாம். உங்கள் சிக்கல்கள் தீர பெரியவர்கள் வழிகாட்டுவர். நிலம் பூமி வாங்கலாம். புதிய தொழில் செய்ய முதலீடு செய்வதற்கு இது ஏற்ற காலம். ஏற்கனவே கும்பராசினர் 7.5 சனியில், ஜென்ம சனியில் மிக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். 2இல் ராகு தொந்தரவு, 8இல் கேது தொந்தரவு, உத்தியோகத்தில் சலுகைகள் மறுக்கப்படுகிறது. அடுத்து தங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த செவ்வாயும் சுக்கிரனும் உதவி செய்கிறார்கள். ஆகவே இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருங்கள். மார்ச் 29ஆம் தேதி இருக்கும் சனி பேச்சியில் சனி பகவான் தங்கள் ராசியை விட்டு ஜென்ம சனி விலகினாலே 190% கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். அடுத்து குரு பேச்சியில் குரு பகவானும் நன்மை தருவார். அதுவரை பொறுமையாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.